தமிழக வெற்றி கழகம் தனது தேர்தல் வாக்குறுதியில் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன் உங்களுக்கு சிறு குறு விவசாயிகளுக்கு முழுமையாக தள்ளுபடி செய்வதாகவும் பெரு விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி செய்யும் தேர்தல் வாக்குறுதியில் இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் அன்றைய தலைவராக இருக்கிறப்ப தேர்தல் பிரச்சாரத்தில் தன்னுடைய அறிக்கையில் இது அறிக்கை கிடையாது, இது உத்தரவாதம். விவசாயிகளுடைய கஷ்டங்கள் எனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் எனக்கு தெரியும், எனக்கு விவசாயம் தெரியாது, அவங்களுடைய கஷ்டங்கள் தெரியும்னு சொல்லி உத்தரவாதம் அறிவித்தார். ஆனால் தனது ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே அவர்கள் 2 வாரம் இதை பற்றி எதுவுமே பேசவே கிடையாது. தொடர்பாக எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு தமிழ்நாடு அரசை பொறுத்த இதற்கு முன்னாடி முன்னாள் முதலமைச்சர்கள் பொதுவாக தேர்தல் வாக்குறுதியில் பயிர்க்கடன் அறிவிச்சாங்கன்னா ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனே முதல் கையெழுத்து விவசாயிகள் பயிர்க்கடன் கையெழுத்தாக தான் இருந்தது வரலாறு. ஆனால் இவர் 2 வாரமே அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. எங்களுடைய தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்கள் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் நேரில் மாண்பு தமிழக முதலமைச்சர் தலைமை செயலகத்தில் சென்று விவசாயிகளுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யுங்க, புதிய பயிர்க்கடனை கொடுத்தால் மட்டும்தான் மீண்டும் பயிர்கள் பயிரிட முடியும், விவசாயிகளை பாதிப்பில் இருக்காங்கன்னு சொல்லி பின்னாடி 1 வாரம் எனக்கு அவகாசம் கொடுங்க, நான் கொஞ்சம் நிதி சுமையில் இருக்கேன், நான் தெரிஞ்சு சொல்கிறேன்னு சொன்ன மாண்பு தமிழக முதலமைச்சர் 1 வாரத்தில் அவர் தேர்தல் அறிக்கையில் கொடுத்ததுக்கு நேர்மாறாக பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிச்சிருக்காரு. 50,000 ரூபா, அதுக்கு கீழே சேர்த்தி வாங்கினா 40,000 30,000 வரலாற்றிலே இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை பார்த்தது கிடையாது. இது உத்தரவாதம் தெரிவிச்ச மாண்பு தமிழக முதலமைச்சர் விவசாயிகளுக்கு இவர் பண்ணது மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் பெரிய எங்களுடைய நம்பிக்கையும் அவர் இழந்துட்டார். மிகப்பெரிய ஒரு பெரிய அதிர்ச்சியில் நாங்கள் இருக்கிறோம். மீண்டும் இன்னைக்கு புதிய